ஆடாதொடை மூலிகை பயன்கள். சளி நீக்கி இருமல் தணிப்பானாகவும் வயிற்று பூச்சிக்கொல்லியாகவும் இசைவு நோய் நீக்கியாகவும் செயற்படும். இலைச்சாறும் தேனும் சம அளவு கலந்து சர்க்கரை சேர்த்து தினமும் 4 வேளை கொடுக்க ரத்தம், வாந்தி, கோழை மிகுந்த மூச்சு திணறல், இருமல், ரத்தம் கலந்த கோழை வருதல் இவை எல்லாமே குணமாகும். குழந்தைகளுக்கு 5+5 துளியும், சிறுவர்களுக்கு 10+10 துளியும், பெரியவர்களுக்கு 15+15 துளியும் இலைச்சாறு 2 தேக்கரண்டி எருமைப்பால்ல காலை மாலையிலும் கொடுத்து வர சீதபேதி, இரத்த பேதியும் குணமாகும். 10 இலைகளை 1/2 லிட்டர் நீர்ல போட்டு 1/4 லிட்டரா காய்ச்சி தேன் கலந்து காலையிலையும் மாலையிலையும் 40 நாட்கள் பருகி வர எண்புருக்கி, காசம், இரத்த காசம், சளிச்சுரம், விலாவலி இவை எல்லாமே தீர்ந்துடும். ஆடாதொடை வேரோட கனடங்கத்திரி வேர் சம அளவு சேர்த்து இடித்து 1/2 முதல் 1 கிராம் வரை தேன்ல இட்டு சாப்பிட்டு வர நரம்பு இழுப்பு, சுவாச காசம், சன்னி, ஈழை, இருமல், சளிச்சுரம், இன்புருக்கி, குடைச்சல் வலி இவை எல்லாமே குணப்படும். ஆடாதொடை இலையும் சங்கன் இலையும் வகைக்கு 1 பிடி 1/2 லிட்டர் நீர்ல போட்டு பாதியா காய்ச்சி காலையிலையும் சாயங்காலையும் பருகி வர குட்டம், கரப்பான், கிரந்தி, மேகப்படை, ஊரல், விக்கல், வாந்தி, வயிற்று வலி இவை எல்லாமே தீரும். 700 கிராம் தூய இலைகளை நறுக்கி நெய்யில வதக்கி அக்கரகாரம், சித்திரத்தை வகைக்கு 10 கிராமும், இலவங்கம் 10 கிராம், ஏலம் 4 பொன் வறுவலா வறுத்து 2 லிட்டர் நீர் விட்டு 1 லிட்டரா காய்ச்சி வடிகட்டி 1 கிலோ சர்க்கரையை சேர்த்து தேன் பதமா காய்ச்சிக்கணும். வெந்நீர்ல 1 தேக்கரண்டி கலந்து சாப்பிட்டு வர நீர்க்கோவை தீரும். ஒரு நாளைக்கு 3 வேளையா நீண்ட நாட்கள் கொடுத்து வர காசம், எண்புருக்கி, மார்சளி, கப இருமல், புழுரசி, நீர்த்த ஆஸ்துமா, நிமோனியா இவை எல்லாமே குணமாகும். குரல் இனிமையா இருக்கும். ஆடாதொடை, கோரைக்கிழங்கு, பற்பாடகம், விஷ்ணுகாந்தி, துளசி, பேய்ப்புடல், காஞ்சாங்கோரை, சீந்தில் வகைக்கு 1 பிடி 1 லிட்டர் நீர்ல போட்டு 1/2 லிட்டரா காய்ச்சி வேலைக்கு 50 மில்லிலிட்டர் அளவா பருகி வர அஷ்டமூல கஷாயம்னு சொல்லுவோம். எந்தவித சுரமும் நீங்கிடும் சொல்லுவாங்க. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்ல கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.